ஃபைண்ட் தி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர்டர்ட் ப்ராடக்ட் ஃபார் ஈச் கஸ்டமர். ஸோ நம்மக்கிட்ட 2 டேபிள் இருக்குது. ஒன்று வந்து கஸ்டமரோடைய நேம் வித் கஸ்டமர் ஐடி, இன்னொரு டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமரோட எல்லா ஆர்டர் ஐடியும் இருக்குது வித் குவான்டிட்டி. இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஒவ்வொரு கஸ்டமரும் எந்த ப்ராடக்ட்டை அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் வைஸ் வேணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடியை வச்சு பார்க்கும்போது கஸ்டமர் ஐடி 1ல் வந்து 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பி 5 வாங்கியிருக்காங்க, ப்ராடக்ட் ஏவும் 3, 2, 5 வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் 2ல் எது வந்தாலும் ஓகே. கஸ்டமர் 2 பார்த்தா ப்ராடக்ட் பியில் 1, ப்ராடக்ட் சியில் 4 + 3 7 வாங்கியிருக்காங்க. கஸ்டமர் 3 பார்த்தா ப்ராடக்ட் ஏல 1, ப்ராடக்ட் பியில் 3. ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் பி 3 தான் வரணும், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி பர்ச்சேஸ்டு அந்த கஸ்டமர். இப்போ இதை எப்படி நம்ம கொரியில் கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஐடி கமா ப்ராடக்ட் நேம் கமா. இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த குவான்டிட்டியை சம் பண்ணணும். எந்த குவான்டிட்டின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஐடியில் ப்ராடக்ட் ஏ 2 தடவை வந்திருந்ததுன்னா அந்த 2 வேல்யூயும் கவுண்ட் பண்ணி ஒரே ரோவில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா சம் ஆஃப் குவான்டிட்டி ஃப்ரம் ஆர்டர்ஸ் இப்போ குரூப் பை பண்ணணும். அதாவது கஸ்டமர் ஐடியும் ப்ராடக்ட் நேமும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதை 2 குரூப் பண்ணி அந்த ரோலை அந்த நம்பரை மட்டும் ஆட் பண்ணி போட்டுறணும். ஸோ குரூப் பை கஸ்டமர் ஐடி கமா ப்ராடக்ட் நேம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட்டை பார்த்துருவோம். ஸோ இப்போ கஸ்டமர் ஐடி 1ல் ப்ராடக்ட் ஏ 5 வாங்கியிருக்கேன், ப்ராடக்ட் பி 5. கஸ்டமர் 2ல் ப்ராடக்ட் பி 1, ப்ராடக்ட் சி 7. ஸோ 4 + 3 7. அதே மாதிரி கஸ்டமர் 3ல் ப்ராடக்ட் ஏ 1, ப்ராடக்ட் பி 3. இப்போ இதில் வந்து இந்த ஒவ்வொரு கஸ்டமரும் டாப்பாக எது வாங்கியிருக்காங்க, அதிகமாக எது வாங்கியிருக்காங்கிறது வேணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ரோ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. ஓவர் பார்ட்டிஷன் பை கஸ்டமர் ஐடி ஆர்டர் பை டோட்டல் குவான்டிட்டி. இந்த சம் ஆஃப் குவான்டிட்டியை டோட்டல் குவான்டிட்டின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் பை டோட்டல் குவான்டிட்டி இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஸ் ரேங்க். இப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த பார்ட்டிஷன் பைனா ஒன்றும் இல்லை. இப்போ நான் பார்ட்டிஷன் பை கஸ்டமர் ஐடின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த கஸ்டமர் ஐடி 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் குரூப் பைக்குள்ளே ஒன்றா இருக்கும். ஆனால் இது ரெண்டும் உள்ளுக்குள்ளே பார்ட்டிஷனாக பிரிஞ்சிருக்கும் தனித்தனியாக. ஸோ அந்த பார்ட்டிஷனாக பிரிஞ்சிருக்கும் போது எத்தனை பார்ட்டிஷன் இருக்கோ அந்த ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் அந்த ஆர்டரில் ரேங்க் நம்பர் 1 போடும். இப்போ அவுட்புட்டை பார்த்துருவோம். ஸோ ரேங்க் வந்துருச்சா? இதில் பாருங்கள், கஸ்டமர் ஐடி 2ல் டோட்டல் குவான்டிட்டி 7ங்கிறதுல ரேங்க் 1, 1ங்கில் ரேங்க் 2 இருக்குது. அதே மாதிரி டோட்டல் குவான்டிட்டி 3ல் ரேங்க் 1, ப்ராடக்டில் ரேங்க் 2 இருக்குது. இப்போ நம்ம கஸ்டமருடைய டேட்டாவோட சேர்த்து ஜாயின் கொரி போட்டு அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச என்டையர் ரிசல்ட் செட்டை டைரெக்டாக ஒரு விர்ச்சுவல் டேபிளாக யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட், ஸோ நமக்கு வந்து கஸ்டமர் ஐடி ஓகே, செலக்ட் ஏ டாட் கஸ்டமர் நேம் கமா பி டாட் ப்ராடக்ட் நேம் கமா பி டாட்
total quantity from customers space A join in the virtual table order frequency as B on A dot customer ID equal to B dot customer ID. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணோம், அதை ஃபைனலாக பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா எனக்கு வந்து ரேங்க் 1 இருக்கிறது மட்டும் வேணும். ஸோ இந்த இடத்துல ரேங்க்கே மிஸ் பண்ணுற ரேங்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா, பட் அது நமக்கு தேவையில்லை. வேர் B dot rank equal to 1. ஸோ நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா அலைஸ் அப்படிங்கிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3, 2, 5 வாங்கியிருக்காங்க. அதுதான் இங்கே டோட்டல் குவான்டிட்டியில் வந்துருக்கு. அதே மாதிரி பாப் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சி 4, 3, 7 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சார்லி ப்ராடக்ட் பி 1, 2, 3. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் எந்த ப்ராடக்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்க அதோட கவுண்ட் என்னங்கிறது இந்த கொரியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு.